ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் தான் இவங்க. வெள்ளித்திரையில் ரொம்பவே சூப்பராக ஜொலிச்சிட்ருக்காங்க. எஸ், நம்மளோட அபிநயா. கொஞ்ச நாள் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன், இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி ரீசெண்டாக அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அபிநயா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன். ரொம்ப சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்களுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான்லாம் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த நடிகை வந்து பேச மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம். அந்த அளவுக்கு அவங்களோட லிப் மூமெண்ட்டும் சரி, எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அவ்வளோ ஒரு யூனிக்காக, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அபிநயா இன்னைக்கு வந்து இவங்களோட மேரேஜ், அதாவது இன்னைக்கு இல்லை, சாரி, நேற்றுக்கு வந்து இவங்களோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிற அந்த பர்சன் வந்து சுனி வர்மா அப்படின்னு சொல்லி அவரோட நேம். ரொம்ப நல்லா இருக்குது பிக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அபிநயாவுக்கும் அவங்களோட பேருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.